ஒரு பொண்ணு கோசரம் போய் சாவ போற அசிங்கமா உனக்கு வேற என்னடா பண்ண சொல்ற? அவ எல்லாம் மனதில் வாழ முடியாது. என்னடா அவன் எல்லாம் வாழ முடியாது? பிறந்ததுல இருந்து அவங்க கூட வாழ்ற. போன பொங்கலுக்கு தானே வந்தா, அந்த பொங்கலுக்கு வேற அளவு வருவோம். கம்முனு போய் தூங்க போ. பொங்கல் அன்னைக்கு வரதுக்கு அதெல்லாம் கரும்பாடா, காதல்ரா. இப்போ என்னதான்டா பண்ண உனக்கு? நாளைக்கு அவளுக்கு கல்யாணமா, எங்களை எப்படின்னா சேர்த்து வைங்க. உங்க 2 பேரும் போட்டோ ஏல வேணா சேர்த்து வைக்கிறேன், நேர்ல எல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. யாரு போலீஸ் கேஸ்னாலே இருக்கு. அப்புறம் நீ சாப்பிடு. டேய் இதா மச்சான் பேசிக்கலாம். மச்சான் நாளைக்கு பொண்ணு தூக்கிடலாம்டா. என்னடா உங்க அக்கா பொண்ணை தூக்குற மாதிரி பேசுனுங்கிற? கல்யாணம் போனடா, அவளை அசால்ட்டெல்லாம் தூக்க முடியாது. யாரா மாப்பிள்ள? அவன் போட்டோ இருந்தா காமி பாக்கலாம். இவன் தான் உங்க கேப்ல வந்த மாப்பிள்ளையா? ஆளு பார்க்க சாதுவா தாங்கிறான். சாப்பாடா எங்க ஓரமான இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவனே விட்டுருவான் போலயே. டேய் அவன் பவுன்சர்ரா. பவுன்சரா? மண்டைய கொளுத்தி விட்டா கோஸ்ட் ரைடர் மாதிரி இருப்பான் போல, இவனை போய் பவுன்சர்ன்ற. டேய் இவனை பார்க்க புதுசு புதுசா கவுண்டர் பிறந்துனே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. பொண்ணு தூக்க பட்டுன்னு ஒரு பிளான போட்டா தூக்கிடலாம். சரிடா, பிளான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இதாண்டா பிளான். நாளைக்கு வேஷ்டி சட்டையோட கோயிலுக்கு வந்துரு, பொண்ணை தூக்குறோம். கல்யாணமே முடிஞ்சிச்சு. அவ புள்ள கல்யாணத்துக்கு வருவானுங்க போல. என்ன மச்சான், பொண்ணு தூக்கலாமா? இதுக்கப்புறம் வாசல்ல இருக்கிற செருப்பு தானே தூக்க முடியும், பொண்ணெல்லாம் தூக்க முடியாதுடா. என்ன மச்சான், கல்யாணமே முடிஞ்சிச்சுடா. என்ன சும்மா விட்டுதான் ஒண்ணு செத்துருப்ப, இல்லன்னா அவ இல்லன்னு நினைச்சது வாழ்ந்துருப்படா. அழுவுற குழந்தைகிட்ட கிளிகிளிப்பு குத்தி ஏமாத்துற மாதிரி பொண்ணை தூக்குற நம்பிக்கை குத்தி இப்படி ஏமாத்தினீங்களேடா.